வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கேட்ட ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்ட் 1 ஆல்ரெடி சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இது பார்ட் 2. ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷாப்ல ஷர்ட்ஸ் அண்ட் ஜீன்ஸ் ட்ரௌசர் இதோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. STUVW அப்படிங்கிற ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷாப்பு. எஸ்ன்ற ஷாப்பு, இது டீன்ற ஷாப்பு, இது UVW அப்படின்றது எல்லாமே ஷாப்பு. ஒவ்வொரு ஷாப்லயும் ஷர்ட்ஸ் எவ்வளவு வித்திருக்காங்க, ஜீன்ஸ் எவ்வளவு வித்திருக்காங்க, ட்ரௌசர் எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சால்வ்டு பை ஆல் ஷாப். எல்லா ஷாப்லயும் வித்த ஷர்ட்ஸோட கவுண்ட் என்ன, and is how many more or less than that of jeans. jeans எவ்வளோ இருக்கோ டோட்டலு, அதோட ஷர்ட்ஸ் எவ்வளோ வித்திருக்காங்க டோட்டலா, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுக்குமான ஃபர்ஸ்ட் டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்லா ஷாப்லையும் வித்த ஷர்ட்ஸோட டேட்டா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஷர்ட்ஸ்னா இது தானே, அப்போ இதோட டோட்டல் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாமா? 100, 200, 220, 32, 90, 900, 322, அடுத்தது 390 to 98, 398ங்கிறது தான் டோட்டலா ஷர்ட்ஸ் வித்ததோட கவுண்ட். ஓகே, இன்னொன்னு என்ன கேக்குறாங்க, ஜீன்ஸோட கவுண்ட் என்னங்கிறது கேக்குறாங்க. அப்ப ஜீன்ஸோடது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 34ங்கிறது வருது இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34. ஓகே, அப்ப 334 இருக்கு. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்க கேட்கிற கொஸ்டின். அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட இதை மைனஸ் பண்ணும் போது என்னவா இருக்கும், இங்க 4ன்னு கிடைக்கும், அங்க 9ன்னு இருக்கு, இங்க 3ன்னு இருக்கு, அப்ப 6. அப்ப 64ங்கிறது தான் இது ரெண்டுக்குமான மோர் ஆர் லெஸ் தென் தட் ஆஃப் என்னங்கிறத கேட்கறாங்க. அப்ப மோர் ஆர் லெஸ்ங்கிறது 64 தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா, the total number of trousers sold by S and V, அதாவது அந்த ட்ரௌசர்ங்கிறது எஸ் அண்ட் டபிள்யூ அப்படிங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க, அதோட பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் தட் ஆஃப் இன்னொரு கிளாத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷர்ட்ஸ். அதுல என்னென்ன ஷாப் அப்படின்னு பார்த்தோம்னா T&W. அப்ப T&Wஓட ஷர்ட்ஸ் T&Vங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க, அதோட மோர் ஆர் லெஸ் தென் அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, ட்ரௌசரோட S and W மைனஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாதான் மோர் ஆர் லெஸ் தென்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப இதுல என்ன அப்படின்னா, ஷர்ட்ஸ்ல T&Vங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்தாங்க, இதோட கவுண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சாதான் என்னங்கிறது போட முடியும், பர்சன்டேஜ் எவ்வளவு. அப்ப ட்ரௌசரோட S&W அப்படிங்கிற ஷாப்ல ட்ரௌசர் இங்க இருக்கு இல்லையா, இதுல Sங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க, Wங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது, 60, இங்க 44 இல்லையா? 60 and 44 அப்படின்னா 104ங்கிறது இங்க இருக்கும் இல்லையா? அடுத்தது ஷர்ட்ஸ் சால்ட் அவுட் பண்ணதுல T&Vங்கிற ஷாப்பு, ஷர்ட்ஸ் சால்ட் அவுட் பண்ண T&V. டீன்ற ஷாப்பு 90, V அப்படிங்கிற ஷாப்ல எவ்வளவு இருக்கு, 110. அப்ப 200 இருக்கும் இல்லையா? divided by 200 into 100. இதுதானே அவங்க கேட்கறது. அப்ப இதையும் கட் பண்றோம். அடுத்தது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவுன்னு கிடைக்கும், 96ன்னு கிடைக்கும், divided by 2. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 4 times and 8 times. அப்ப 48% அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா, ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட்ஸோட ரேஷியோ கேக்குறாங்க. ஜீன்ஸ்ங்கிறது U and Sன்ற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. ஜீன்ஸ் U and S அந்த ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஷர்ட்ஸ் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஷாப் அப்படின்னு பார்த்தோம்னா SU plus Wங்கிற ஷாப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப US அப்படிங்கிற ஷாப்பு எந்த ஜீன்ஸ்ங்கிறது சால்ட் அவுட் பண்ணது, U எங்க இருக்கு, இங்க இருக்கு 78 அண்ட் Sன்ற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும், 126 கிடைக்குமா? அப்ப 126ங்கிறது ஜீன்ஸ் சால்ட் அவுட் பண்ணது. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, ஷர்ட்ஸ்ல S
U and W இதெல்லாம் எவ்வளவு வித்திருக்காங்கிறது தான் கேக்குறாங்க. அப்ப இது ஒரு 100, 170, 80, 90, 98. அப்ப 198 அப்படிங்கிறது தான் ஷர்ட்ஸோட டோட்டல் கவுண்ட். அப்ப இதை வந்து என்னவா பண்ணலாம், காமன் ரேஷியோல கட் பண்ணலாமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 டைம்ஸ் அண்ட் இது 11 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 7:11ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஷர்ட்ஸ் டீங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க, அப்ப ஷர்ட்ஸ் டீங்கிற ஷாப்ல எவ்வளவு வித்திருக்காங்க பிளஸ் எஸ்ன்ற ஷாப்ல ஜீன்ஸ் எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இல்லையா. ஜீன்ஸ் எஸ்ன்ற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ட்ரௌசர் டபிள்யூங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் டிவைடட் பை எத்தனை பர்சன்ட் ஆர் எத்தனை நம்பர் அப்படிங்கிறது. அப்ப இங்க எத்தனை பேரை நம்ம ஆட் பண்றோம், 3%. ஸோ 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆவரேஜ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஷர்ட்ஸ்ல டீங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 90. அடுத்தது ஜீன்ஸ்ல எஸ்ன்ற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 48. அடுத்தது ட்ரௌசர் டபிள்யூங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பார்க்கலாமா. அப்ப 90 பிளஸ் 48 பிளஸ் 60 டிவைடட் பை 3 இதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 90, 100, 188 கிடைக்குமா. ஏன்னா 90, 150, 90, அடுத்தது 98, 198 டிவைடட் பை 3ங்கிறது கிடைக்கும். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 66. அப்ப 66ங்கிறது தான் இதுக்கான ஆவரேஜ். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if the price of each jeans and each trouser, அதாவது ஜீன்ஸ் அண்ட் ட்ரௌசரோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் கொடுத்துருக்காங்க. ஜீன்ஸுங்கிறது 200 ருபீஸ்னும் ட்ரௌசர்ங்கிறது 150 ருபீஸ்னும் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டு பை எஸ் டு ஆல் த ட்ரௌசர் அண்ட் ஜீன்ஸ். எஸ்ன்ற ஷாப்ல மட்டும் ட்ரௌசர் அண்ட் ஜீன்ஸோட ரேட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன ஷாப்னு சொல்லியிருக்காங்க, எஸ்ன்ற ஷாப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப எஸ்ன்ற ஷாப்ல என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ட்ரௌசர் அண்ட் ஜீன்ஸ். ஜீன்ஸ் எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஜீன்ஸ்ங்கிறது எவ்வளவு இருக்கு, 48. 48ங்கிறது ஜீன்ஸோட கவுண்ட். ஒவ்வொன்றும் என்ன பிரைஸ்ல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா 200 ருபீஸ்க்கு என்ன பண்றாங்க, சால்ட் அவுட் பண்றதா சொல்லியிருக்காங்க. தென் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரௌசரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரௌசர்ங்கிறது எவ்வளவு ருபீஸ்ன்னு சொல்லிருக்காங்க, 150 ருபீஸ். எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறது தெரியணும். எஸ்ன்ற ஷாப்ல ட்ரௌசர்ங்கிறது எவ்வளவு இருக்கு, 44 இருக்கு. அப்ப 44 இன்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அவங்களோட ருபீஸ் 150 ருபீஸ். இதை வச்சு என்ன கேக்குறாங்க, எல்லாத்தையும் வித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ருபீஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதோட ருபீஸ் என்ன, இதோட ருபீஸ் என்ன, ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் என்ன வேல்யூ அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஓகேவா. ஓகே, அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது என்ன கிடைக்கும், 1000 அப்படிங்கும்போது 2 0, அடுத்தது 2 அப்படிங்கும்போது 16, 96. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6600 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டு பேரையும் சேர்ந்து, அதாவது இதையும் டோட்டலா எவ்வளவு ருபீஸ்க்கு சால்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா, 6 12 அண்ட் 0 இருக்கும் 1. அப்ப 900, 1500, அப்ப 16. அப்ப 16,200 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதை என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு இந்தாண்டு இருக்கா. அப்ப இதை எப்படி கேன்சல் பண்ணா 5 × 27 × 2 டிவைடட் பை கொஸ்டின் மார்க். இதுதான் என்னங்கிறத கொஸ்டினா கேக்குறாங்க. ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னு சொல்றாங்க, 108ங்கிறதா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ இதை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணாமா, இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ்னு வரும். அகைன் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 54 அப்படிங்கும்போது இது 1 டைம், இது 2 டைம்னு இருக்கும் இல்லையா. அடுத்தது இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இதுல என்ன இருக்கும், 2 டைம்ஸ்
0.5ன்னு இருக்கும். அப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ் இங்க டிவைட்ல இருக்கு. அப்ப இந்தாண்ட போனுச்சுன்னா இந்த கொஸ்டின் மார்க் இங்க போயிடும். அப்ப 2.5 ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் மார்க் நியூமரேட்டர்ல வரும். அப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சரா இருக்கும்? 2.5ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? √441 × 2 - 20.5 = 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இத ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா 441 ஓட ரூட் வேல்யூ என்ன? 21 இன்ட்டு 2 - 20.5 = என்னங்கிறதா கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணணும்? மல்டிபிள் தான் பண்ணணும். அப்ப 42 இருக்கும். -20.5 = கொஸ்டின் மார்க்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? 42ல 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? இங்க 1 இருக்கு. அப்ப 21.5ன்னு கிடைக்கும். அப்ப கொஸ்டின் மார்க் இருக்க பிளேஸ்ல என்னதான் ஆன்சர்? 21.5ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க, அந்த பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? 33 1/3 அப்படிங்கறத 100/3ன்னு எழுதலாமா? டிவைடட் பை அப்படிங்கும்போது இது என்ன எழுதலாம்? இன்ட்டு 1/50 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு 80 பிளஸ் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும். ஏன்னா இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு, ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா இது என்னவா மாறும்? 295 டிவைடட் பை 9ன்னு மாறும். சோ இதை இன்னுமே என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டுமே எப்படி இருக்கு? டிவைட்ல இருக்கு. சோ இதையும் கேன்சல் பண்ணோம். 2/3ன்னு மாறும். அப்ப இதை இன்னுமே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்? 2 டிவைடட் பை 9 இன்ட்டு 80 பிளஸ் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 295 டிவைடட் பை 9ன்னு இருக்கும். இது இந்தாண்ட கொண்டு போறோம். இதையும் மல்டிபிள் பண்றோம். அப்ப இது ரெண்டுமே எப்படி இருக்கு? மல்டிபிள் இருக்கு. சோ இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 160 டிவைடட் பை 9ன்னு இருக்கு. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. சோ இதையும் என்ன பண்ணிக்கலாம்? 295 டிவைடட் பை 9 மைனஸ் 160 டிவைடட் பை 9 ரெண்டுமே டினாமினேட்டர் ஒன்னா இருக்குங்கும் போது என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்ப ரெண்டையும் மல்டிபிள் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும் இல்லையா? 35 135 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15ங்கிறது கிடைக்கும். அப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்னவா ஆன்சர் வரும்? 15ங்கிறது. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. இங்க 4 கியூப்னு கொடுத்திருக்காங்க. 4 கியூபோட வேல்யூ என்ன? 64ன்னு வருமா? டிவைடட் பை 2ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? அப்ப டிவைடட் பை 2 அப்படின்னா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்னு இருக்கும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயர்டு மைனஸ் இது ரெண்டுமே எப்படி இருக்கு? டிவைட்ல இருக்கா. சோ ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 17 டைம்ஸ்னு வருமா? மைனஸ்ல இருக்கிறது இந்தாண்ட பண்ணா பிளஸ்ஸா மாறுமா? மைனஸ்ங்கிறது இந்தாண்ட வந்தா 17ங்கிறது பிளஸ் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்க 9ன்னு கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்ப 49ஓட ஸ்கொயர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாமா? 49ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 9ஓட, அதாவது 7 இல்லையா? 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சரா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 7. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன வரும்ங்கிறது கேக்குறாங்க. அப்ப ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. சோ இதை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணலாம். 512 அப்படிங்கிறது இதால கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ்னு வருமா? அப்ப என்ன இருக்கும் ஆன்சர் அப்படின்னா 3 இன்ட்டு கொஸ்டின் மார்க் -6 ஈக்குவல் டு 12ன்னு இருக்கும். 3க்கு ரூட் இருக்கும் இல்லையா? இது எல்லாமே ரூட்னு அர்த்தம். அப்ப ரூட்ல இருக்கிறது ஈக்குவல்ங்கிறது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குங்கும் போது இந்த ரூட்டை 12க்கு எடுத்துக்க போறோம். அப்ப ரூட் 12 அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்? 12க்கு ரூட் எடுத்தோம்னா 144ன்னு இருக்கும். இதை ஸ்கொயரா மாத்திக்கலாம் இல்லையா? அப்ப 144 அப்படிங்கிறது இன்ட்டு கொஸ்டின் மார்க் -6 இருக்கு. -6 அந்தாண்ட போனுச்சுன்னா பிளஸ் ஆகும், 115 இருக்கும். அப்ப 3 இன்ட்டு கொஸ்டின் மார்க், நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிறதா என்னன்னு தேவை. அப்ப இது இந்தாண்ட போனுச்சுன்னா டிவைட் ஆகும். டிவைட் ஆனிச்சுன்னா இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும்? 3 டைம்ஸ்னு. அப்ப 5 இல்லையா? 50ன்னு இருக்கும். அப்ப 50 அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் மார்க் இருக்குன்னா ஆன்சர். அப்ப ஆன்சர் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்க கொஸ்டின் மார்க் என்ன அப்படிங்கறத கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே பண்ணிக்கலாமா? இது 5 டேபிள்ல பண்ணோம் அப்படின்னா இது என்ன இருக்கும்? 3 டைம்ஸ் அண்ட் 0ன்னு இருக்கும். இங்க 9 டைம்ஸ் இருக்கும். அகைன் இது 3 இது 10ன்னு இருக்கும். அப்ப இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இந்த மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 10 40 இன்ட்டு இது எதோட கியூப் ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஓட கியூப் ரூட் தான் என்னவா இருக்கும்? 340
3 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப 7. ஓகே, ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டுமே மல்டிபிள்ல இருக்குங்கும் போது இது என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 7 3 21 டிவைடட் பை 40 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ 40ய 21ஆல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ்ங்கிறது 40 20 அப்ப அகைன் 10 அப்படிங்கும் போது 2 டைம்ஸ் இருக்கும். அகைன் இன்னும் அப்படிங்க 0 சேர்த்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன இருக்கு, 0.525ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த வில் பிகம் எ, இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும், அப்ப கொஸ்டின் மார்க் ஈக்குவல்ட்டுக்கு இருந்தா என்ன ஆன்சர் வரும். இங்க எல்லாமே பிளஸ் மைனஸ்ங்கிறது டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி அண்ட் மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர். அப்ப யூனிட் டிஜிட்டை செக் பண்ணிக்கலாம். இங்கே +9 அதாவது 0.9 இருக்கு. 9ஓட 0.2 என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைக்கும். அப்ப 7ல இங்க என்ன இருக்கும், இங்க +7 இருக்கு. அப்ப இங்க 2 போனுச்சு அப்படின்னா ரிமைனிங் 7 இருக்கும். 7ல +3 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், 10 இருக்கும். அப்ப 10 போது யூனிட் டிஜிட் போது 0 எடுத்துக்கும். அப்ப 0ல என்ன பண்ண முடியாது, 6 மைனஸ் பண்ண முடியாது. சோ 10 எடுத்துக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும், லாஸ்ட்ல 0.4ஓட முடியணும் இல்லையா? அப்படி இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க none of this இல்லைங்கிற பட்சத்துல சோ என்ன ஆன்சரா இருக்கும், ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 0 இருக்கு, இங்க 0 0 அப்படிங்கும் போது எந்த சேஞ்சஸும் வராது. அடுத்தது இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. +5 -3 அப்படின்னா 2ங்கிறதுல முடியணும். இருக்கா, 2ல முடியுதா, அப்ப 2. அப்ப நம்மளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது 45% ஆஃப் 500 அதாவது 500ல 45% அப்படின்னா எவ்வளவுன்னு கிடைக்கும், 225ன்னு கிடைக்குமா? அதுல -2/5 ஆஃப் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், இன்ட்னு அர்த்தமா? ஹாஃப்னா இன்ட்டு 80 அப்படிங்கிறது அர்த்தம். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் +3³ என்னங்கிறத கேட்கறான். அப்ப இதையும் கட் பண்ணலாமா, இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஓரஞ்சு என்னவா இருக்கும், 1 5 5 அகைன் அப்படின்னா 3 6 டைம்ஸ்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 30 6 2 12 அப்படி 2 அப்படின்னு இருக்கும். 225 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பிளஸ் 3ஓட கியூப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 3ஓட கியூப் என்ன இருக்கும், 27 இருக்குமா? அப்ப 27 இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா இதான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப 32 அப்படிங்கும் போது இதோட மைனஸ் பண்ணலாமா? அப்ப 5ல 2 அப்படிங்கும் போது 3 டைம்ஸ் இருக்கும். அடுத்தது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19 இருக்கும் இல்லையா? பிளஸ்ல இருக்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப 27 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19 அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 166 இருக்கும். 193ல 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 166ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், 85 டிவைடட் பை 100ன்னு எழுதிக்குவோம். இன்ட்டு கொஸ்டின் மார்க் இன்ட்டு 15 ஈக்குவல் டு 5763 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதை என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாமா? இது 1 டைம் பண்ணணும், இது 7 டைம்ஸ்னு இருக்கும். இது 100 கட் பண்ணோம்னா 20 வரும். இதை 4 டைம்ஸ் கட் பண்ணலாம், இதை 3 டைம்ஸ் கட் பண்ணலாம். அகைன் இதையும் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணலாமா? இது 1 டைம்னு இருக்கும். அகைன் 3 அப்படிங்கும் போது 9 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் 1 டைம்னு இருக்கும். அப்ப 17 எடுத்துட்டு வந்து இதோட கட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும், 17 1 டைம் இருக்கும். அகைன் 22 இருக்கும். 22ல 17ங்கிறது ஒரு டைம் தான் இருக்கும் இல்லையா? அகைன் அப்படிங்கும் போது ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 22னா 17னா அதுல எவ்வளவு இருக்கும், 5ன்னு இருக்குமா? 51 இருக்கும். 51ங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கும், 17 அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்ப ஈக்குவல் டு 113 அப்படிங்கிறது இங்க டிவைட்ல இருக்க 4 அந்த வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்ப 4ன்னு மாறும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், அமௌண்ட் 12 அடுத்தது 5 and 4ன்னு கிடைக்கும். அப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 452 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா சேம் முன்னாடி கேட்ட மாதிரியே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 1600 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயரோட என்ன 256ங்கிறது தான் 24 ஸ்கொயரோட வேல்யூ இன்ட்டு 1.2. 1.2 எப்படி எழுதலாம், 12ன்னு எழுதி டிவைடட் பை 10ன்னு எழுதலாமா? சோ இதையும் கட் பண்ணலாமா? ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் என்னன்னு கேக்குறாங்களா? சோ 10 கேன்சல் பண்ணலாம். அடுத்தது இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 அப்படிங்கும் போது இதை 4ஆல கட் பண்ணலாமா? 7 3 24 and
நாலால கட் பண்ணோம்னா 7 3 24 1 அப்படிங்கும்போது நன்னாங்க 16. இது 16 4 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அகைன் 4 ஆல கட் பண்ணலாமா? அகைன் 4 ஆல கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும்? 34 அப்படிங்கும்போது 12. இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 12 ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 12s are 17 2. இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 அப்படிங்கும்போது 4 ஆல கட் பண்ணோம்னா 10 அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் 4 ஆலனா 2 டைம்ஸ், சாரி 1 டைம். அடுத்தது 10 டிவைடட் பை 18, 10 டிவைடட் பை 18 இன்ட்டு 12 இருக்கும். அகெயின் இன்னும் கட் பண்ணோம் அப்படின்னா, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 2 ஆல கட் பண்ணா 2 டைம்ஸ் 9 அண்ட் 6. இதையும் கட் பண்ணோம் 3 டைம்ஸ் அண்ட் இது 2 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். 3 இதோட கட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 3 3s are 9.3ன்னு கிடைக்கும். அப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே என்ன கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 3.333 அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.33ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 divided by question mark plus 63 is equal to 5 6 7 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது இந்தாண்ட ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பிளஸ்ன்றது மைனஸ் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப 75 6 0 divided by question mark is equal to, இது மைனஸா போனுச்சு அப்படின்னா இந்தாண்ட இருக்கிறது பிளஸ்ல இருக்கு. இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? இங்க 7 அப்படிங்கும்போது இங்க 4ன்னு கிடைக்கும், 0 1ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? சரி, 1 5ன்னு இருக்குது. அப்ப 63 5 504 இருக்கும். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 7 அப்படிங்கும்போது 1 டைம் 8 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 18ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா 5 ஸ்கொயர் இன்ட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 5 ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 25 இன்ட்டு 4 அப்படின்னா இங்க என்னன்னு கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் மைனஸ் 20% ஆஃப் 400 இருக்கு. அப்ப 20% அப்படிங்கிறது இதுல என்னவா இருக்கும்? 80 அப்படின்னு இருக்குமா? 80ங்கிறது தான் 20%. ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட இருக்குது, மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்தாண்ட வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும். 100 பிளஸ் 80 கொஸ்டின் மார்க் அப்படின்னா 180 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ 180 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இதுல முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை என்ன பண்ணிக்கலாம்? என்ன டேபிள் பண்ணலாம் அப்படின்னா 2 ஆல பண்ணலாமா இல்ல 4 ஆல பண்ணலாம். ஓகேவா? இங்க 4 ஆல பண்ணோம்னா 4 12 அப்படிங்கும்போது இங்க 40ன்னு மாறும். 5 5 6 18 அப்படிங்கிறது இருக்கும். இன்னுமே என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் சாரி 3 டைம்ஸ் இருக்கும். இங்க 20 அப்படின்னு இருக்கும். அப்ப 3 டிவைடட் பை 20 இன்ட்டு அப்படின்னு இருக்குது இன்ட்டு 10. இந்த 48 பிளஸ்ல இருக்கு. ஸோ இந்த வந்ததுன்னா என்னவாகும்? மைனஸா மாறுமா? அப்ப மைனஸா மாறுனது அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 54 அப்படிங்கிறதுல 48 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 6ன்னு இருக்கும். ஓகேவா? மல்டிபிள் இருக்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும்? டிவைடா மாறும். இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. டிவைடா மாறுனுச்சு அப்படின்னா 0.6ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இதோட ரூட் வேல்யூ 3 இன்ட்டு கொஸ்டின் மார்க் டிவைடட் பை 20. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கு, கொஸ்டின் மார்க்கை மட்டும் கொண்டு போறோம் அப்படின்னா 20. அப்ப 2.4ங்கிறது கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி 2.4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாமா? எல்லாமே மல்டிபிள் டிவைடுன்னு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 4ன்னு இருக்குது. இங்க 4ங்கிறது எவ்வளோ இருக்கும்? என்ன பார்த்தா 9, அதாவது 4 ஆல கட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இது 2 ஆல கட் பண்ணோம்னா 2 2 சார் 4, இது 9 டைம்ஸ்ன்னு வரும் இல்லையா? அப்படி வேற என்ன நம்பர் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு இருக்கும். இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்குதுங்கிறதுனால இது 3 டைம்ஸ்ன்னு வரும். வேற என்ன கட் பண்ணலாம்? இந்த 3யையும் கட் பண்ணலாம். 3 3 சார் 9ன்னு இருக்கும். ஓகே, அடுத்தது இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்ப 17 இன்ட்டு கொஸ்டின் மார்க் டிவைடட் பை 5 அப்படிங்கும்போது 3 15 அப்படி ஈக்குவல் டு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10.
ஓகேவா ஈக்குவல் டு 10 அப்படிங்கும்போது இது ஈக்குவல் டு இந்தாண்ட போனது அப்படின்னா டிவைட்ல இருக்கிறது அந்தாண்ட போனா மல்டிபிளா மாறும் இல்லையா? அப்ப 17 இன்ட்டு கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 51530 அப்படிங்கறது மாறும். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 டைம்ஸ்னு வரும். அப்ப கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸ்க்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 40 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது 9 ஓட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 81 இருக்கும் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 81 ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதிருக்காங்க. அதோட கொஸ்டின் மார்க் பவர்ல என்ன வரும்ங்கிறது தான் கொஸ்டினா கேக்குறாங்க இல்லையா? அப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 81க்கு 81 கேன்சல் ஆயிடும். அப்ப 27 இஸ் ஈக்குவல் டு 3 பவர்ல என்னவா இருந்திருந்தா இங்க 27 மாறி இருக்கும். 3 பவர் கியூப் அப்படிங்கிறது தான் 27. அப்ப கொஸ்டின் மார்க்குக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு? ஏ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.